ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நமக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள தான் நம்ம ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது எந்த உறவு நம்ம வேணான்னு நினைக்கிறோமோ அந்த உறவு தான் நமக்கு பின்னாடி எதிர்காலத்தில் வந்து துணையாக நிற்குங்கிறது நிரூபிச்சிட்டாங்க. ரீல்லையும் மட்டும் இல்லைங்க, ரியல் லைஃப்லேயும் இதுதான் உண்மை. அதனால தான் நம்ம பாக்கியலட்சுமியில் நம்ம செல்வி ஒரு பக்கம் விழுந்து பாட்டியை கவனிக்கிறாங்க. உடனே பாட்டி ஒரு பக்கம் வேணாம் எதுவுமே வேணாம், என்னை விட்டுடுங்கிறாங்க. வேணான்னு சொல்லுது அந்த பாட்டி, விட்டுட்டு போங்களேன் அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. பாக்கியா ஒரு பக்கம் அங்கே தனியாக நின்று புலம்பிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் வந்து கோபியை மீட் பண்ண நம்ம செல்லிங்க, இதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் டேடியை பார்த்துக்குவாரு, நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தை கூட்டிகிட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்க. இனியா கிட்ட சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, யார் வந்து கேட்டாலும் சொல்லக்கூடாது, எது கேட்டாலும் சொல்லக்கூடாது, அடிச்சு கேட்டாலும் சொல்லக்கூடாது, என்னத்தடா சொல்லக்கூடாது, சொல்லிட்டு போங்களேன்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு இனியாவோட ரியாக்ஷன். கடைசியில் பார்த்தா போலீஸ்கார அங்கிள் வீடு தேடி வர. அதுக்கப்புறம் இனியா யாருமான்னு சொல்லி கேட்க, என்னம்மா நடந்துச்சு, என்ன விஷயம், உங்கள் டேடி இப்படி சொல்கிறாங்க, என்ன விஷயம்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்க, ஐயோ வாய திருவுறானே, வாய கலர்றானே, நான் உண்மை உளருவேனே, வக்கீல் வண்டு முருகா உசாருடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கூட்டத்தை கலடா சூனாப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருந்துட்டாங்க. நம்ம பாக்கியா ஒரு பக்கம் பதில் பேசி அனுப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஆகாஷ்க்கு ஒரே சந்தேகங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு புரியலைங்க. நாளைங்கிற எபிசோடில் போட்டு காமிச்சாங்க, ஆகாஷ் ஐஏஎஸ் ஆகிறது உறுதி, இந்த ஒரு செயல்லே கண்டுபிடிச்சிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அங்கே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவங்க தான் எனக்கு தெரிஞ்ச குழந்தை, அதாவது நம்ம நிதிஷை கொண்டிருக்கணும்னு சொல்லிட்டு சந்தேகத்தை எழுப்புறாங்க பாருங்க தீவிரமாக. கேமரா பாரு, இதுக்கு முன்னாடி இருந்தது நம்ம பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட் பாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை பார்த்து நோட்டம் பண்ணி அவங்க சொன்னதுக்கப்புறமா, ஆமாம் இல்லை என்ன ஆமாம் இல்லை, இதை யோசிக்க எவ்வளோ